ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுங்க. டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அருமையாக பண்ண போகிறோம். பருப்பு வச்சு பக்கோடா போட போகிறோங்க. இன்றைக்கி பருப்பில் எப்பவும் வடை தட்டுவோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கடலைப்பருப்பு வச்சு பக்கோடா. சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த கடலைப்பருப்பு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 3/4 கப் அளவு கடலைப்பருப்பை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு 2 மணி நேரம் ஊற வச்சதில். பாருங்கள், உடைச்சி அப்படி நல்லா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி 1-2 கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, தண்ணி இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட துருவின இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி கட் பண்ணி சேர்த்த வேண்டாம், துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலையை பொடிப்பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி வாசம் பிடிக்கும்னா நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஹைலைட்டே இது தாங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி எல்லாம் எதுவும் சேர்த்தாமல் நல்லா எல்லாத்தையும் அப்படி கலந்து விட்டுக்கலாம். பருப்பு அரைக்கும் போதும் தண்ணி சேர்த்த வேண்டாம், இப்போ கலந்து விடும்போதும் தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப சுலபந்தாங்க. பருப்பு ஊற வச்சு அரைச்சோன்னே எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து கிள்ளி எண்ணெயில் பொரிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதை கிள்ளி எடுத்துக்கணும். இந்த பக்கம் எண்ணெய் வச்சுருந்தேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். பருப்பு வடை தட்டுற மாதிரி இதை தட்ட வேண்டியது இல்லைங்க, இந்த மாதிரி எடுத்து கிள்ளி போட்டால் போதும். எண்ணெய் முதல்ல நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லா அப்படி மொறுன்னு வரும். நல்லா 2 பக்கம் திருப்பி விடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்கள். எப்போ ஒரே மாதிரி வடை தட்டுறதுக்கு பதிலாக சாயங்காலம் இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பக்கோடாவாக கிள்ளி கொடுக்கலாம். 2 பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மொறுன்னு வரணும். இப்போ அப்படியே எடுத்துடலாம். அப்படியே நல்லா பார்க்கவே மொறுன்னு அருமையாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே டீ கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமாக கடலைப்பருப்பு வச்சு பக்கோடா பண்ணியாச்சு. டீ கடையில் கிடைக்கிற அதே ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.